வணக்கம் நண்பர்களே. ஒரு அற்புதமான பயணத்திற்கு நீங்கள் தயாரா? இன்று நமது பெரிய நீதி கதைகள் புத்தகத்தை திறந்து மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான சில விலங்குகளை சந்திக்கப் போகிறோம். தாகத்துடன் இருந்த ஒரு காகம் முதல் தந்திரமான ஒரு முதலை வரை புத்திசாலியாகவும் நிதானமாகவும் மற்றும் அன்பாகவும் இருப்பதுதான் மிகச்சிறந்த வழி என்பதை உங்களுக்கு காட்ட எங்களிடம் 5 அற்புதமான கதைகள் உள்ளன. சரி, இப்போது நமது முதல் கதைக்குள் குதிப்போம். வெயில் தகிக்கும் ஒரு கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பாட்டி தனது கருப்பு இரும்புச் சட்டியில் மொறுமொறுப்பான வடைகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வடையின் மனம் ஊரையே சுண்டி இழுக்கிறது. மரத்தின் மேலே அமர்ந்திருக்கும் ஒரு காகம் பாட்டி துணியை எடுக்க திரும்பிய அந்த ஒரு நொடியில் மின்னல் வேகத்தில் கீழே இறங்கி ஒரு வடையை தூக்கிக் கொண்டு உயரமான கிளைக்கு செல்கிறது. அப்போது அங்கே ஒரு தந்திரமான நரி வருகிறது. அது காகத்தை பார்த்து, "அடடா, உன் சிறகுகள் எவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றன! இவ்வளவு அழகான உனக்கு குரல் மட்டும் எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு பாடினால் அது நிச்சயம் உலக புகழ் பெறுமே" என்று ஆசை வார்த்தை கூறுகிறது. பழைய கதையாக இருந்தால் காகம் ஏமாந்திருக்கும். ஆனால் இது இன்றைய காலத்து காகம். அது நிதானமாக வடையை தன் அலகிலிருந்து எடுத்து தனது கால்களால் கிளையோடு சேர்த்து அழுத்தமாக பிடித்து கொண்டது. பிறகு நரியை பார்த்து ஒரு பலமான கா கா என்று கத்தியது. தன் தந்திரம் பலிக்கவில்லை என்பதையும் இந்த காகம் மிக உஷாரானது என்பதையும் உணர்ந்த நரி மெதுவாக அங்கிருந்து நழுவியது. இன்றைய உலகிற்கான நீதி இதுதான். உங்கள் கையில் இருக்கும் வெற்றியை பறிக்க பலர் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். அந்த புகழ்ச்சியில் மயங்கி உங்கள் உழைப்பை தொலைத்து விடாதீர்கள். நிதானமே உங்கள் பலம். முன்னொரு காலத்தில் முயலொன்று தான் வேகமாக ஓடுவேன் என்று ஆமையை பார்த்து கேலி செய்தது. இதனால் ஆமை முயலை ஒரு பந்தயத்திற்கு அழைத்தது. பந்தயம் தொடங்கியதும் முயல் அதிவேகமாக ஓடி ஆமையை வெகு தூரம் பின்தள்ளியது. இலக்கை அடைய இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்த முயல் வழியிலிருந்த ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் உறங்கியது. ஆனால் ஆமை சற்றும் தளராமல் மெதுவாகவும் நிதானமாகவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. முயல் விழித்து பார்த்தபோது ஆமை ஏற்கனவே பந்தயக்கோட்டை அடைந்திருந்தது. ஆமையின் விடாமுயற்சியால் அது வெற்றி பெற்றது. நீதி: நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும். ஒரு கோடை காலத்தில் தாகத்தால் தவித்த காகம் ஒன்று தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் பறந்தது. நீண்ட நேரமாக அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. திடீரென்று ஒரு மரத்தடியில் ஒரு ஜாடியை கண்டது. காகம் கீழே இறங்கி பார்த்தபோது ஜாடியின் அடியில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருந்தது. அதன் அலகு தண்ணீரை எட்டவில்லை. காகம் யோசித்தது. அருகில் கிடந்த சிறிய கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஜாடிக்குள் போட்டது. கற்கள் உள்ளே விழ விழ ஜாடியின் நீர்மட்டம் மேலே உயர்ந்தது. காகம் மகிழ்ச்சியுடன் தாகம் தீர தண்ணீர் குடித்துவிட்டு பறந்து சென்றது. நீதி: முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார், அல்லது மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. முன்னொரு காலத்தில் ஒரு ஆற்றின் கரையில் இருந்த அழகான நாவல் பழ மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் மிகவும் இனிப்பான பழங்கள் காய்த்தன. குரங்கு அவற்றை தினமும் உண்டு மகிழ்ந்தது. ஒரு நாள் ஒரு முதலை அந்த மரத்தருகே நீந்தி வந்தது. தாராள குணம் கொண்ட அந்த குரங்கு சில நாவல் பழங்களை கீழே பறித்து போட்டது. முதலைக்கு அவை மிகவும் பிடித்திருந்தது. அது தினமும் வரத் தொடங்கியது. இதனால் இருவரும் சிறந்த நண்பர்களாயினர். முதலை தன் மனைவிக்காகவும் சில பழங்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்லும். ஆனால் முதலையின் மனைவிக்கு பொறாமை ஏற்பட்டது. அவள், தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும், அதை நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று எண்ணினாள். தான் சாகப் போவதாகவும் குரங்கின் இதயம் கிடைத்தால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்றும் தன் கணவனிடம் பொய் கூறினாள். முதலை முதலில் தயங்கினாலும் இறுதியில் ஒப்புக்கொண்டது. அது குரங்கிடம் சென்று,
என் நண்பனே, நீ தரும் பழங்களுக்காக உனக்கு நன்றி சொல்ல என் மனைவி உன்னை விருந்திற்கு அழைத்திருக்கிறாள். என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றது. குரங்கும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டது. ஆனால் ஆற்றின் நடுவே சென்றபோது முதலை தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கியது. அது உண்மையை ஒப்புக்கொண்டது. என்னை மன்னித்துவிடு நண்பா, என் மனைவி உனது இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் என்றது. குரங்கு பதற்றமடையாமல் சாதுரியமாக யோசித்தது. ஓ, இதை ஏன் முன்னமே சொல்லவில்லை? நான் எனது இதயத்தை பத்திரமாக மரத்தின் கிளையிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேனே. நாம் திரும்பிச் சென்று அதை எடுத்து வருவோம் என்றது. முட்டாள் முதலை அதை நம்பி மீண்டும் கரைக்கே நீந்திச் சென்றது. கரை வந்தடைந்ததும் குரங்கு தாவி குதித்து மரத்தின் உச்சிக்கே சென்றது. நீ ஒரு உண்மையான நண்பனே இல்லை என்று குரங்கு கத்தியது. உடலிலிருந்து இதயத்தை பிரிக்க முடியுமா என்ன? இனிமேல் இங்கே வராதே, போ என்று விரட்டியடித்தது. நீதி: ஆபத்தான நேரங்களில் பதற்றப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அதிலிருந்து தப்பிக்க முடியும். ஒரு காட்டில் ஒரு பசியுள்ள நரி அலைந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் மிக உயரத்தில் பழுத்த திராட்சை கொத்துகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் நரியின் வாயில் நீரூறியது. அந்த திராட்சைகளை எப்படியாவது பறித்து உண்ண வேண்டும் என்று நரி ஆசைப்பட்டது. அது உயரமாக குதித்தது. ஆனால் திராட்சையை எட்ட முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் நரியால் அந்த உயரமான இடத்திற்கு செல்ல முடியவில்லை. கடைசியில் மிகவும் களைப்படைந்த நரி, இந்த திராட்சைகள் மிகவும் புளிக்கும், எனக்கு இது வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியது. கதையின் நீதி: கிடைக்காத பொருளை குறை சொல்வது. நண்பர்களே, இன்றைய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த சின்னஞ்சிறு விலங்குகள் நமக்கு எவ்வளவு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தன பார்த்தீர்களா? எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், உழைப்பும் நிதானமும் நம்மை இலக்கை அடையச் செய்யும். நமது அறிவாற்றலால் எந்த பெரிய சிக்கலையும் தீர்க்க முடியும். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறிய உதவியும் ஒரு நாள் பெரிய நன்மையை தரும். மீண்டும் ஒரு முறை புதிய கதைகளோடும் புதிய பாடங்களோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்போடும் அறிவோடும் இருப்போம். நன்றி.